பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த நாளிலும் நாம் ஜெபிப்பதற்கு ஆண்டவர் நமக்கு கொடுத்த நல்ல வாய்ப்பிற்காக ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் நேற்றைய தினத்தில் நம்முடைய ஜெபங்களை கவனமாய் கேட்டிருக்கிறார். நாம் என்ன ஜெபிக்கிறோமோ அந்த ஜெபத்தில் தேவன் ஒரு மாற்றத்தை கொண்டு வருவார் என்பதை நம்ம விசுவாசிக்க வேண்டும். நம் ஜெபத்தை ஆண்டவர் கவனித்து கேட்கிறார் என்பது மாத்திரமல்ல, அந்த ஜெபத்திற்கு அவர் பதில் கொடுக்கிற ஒரு தேவன். ஆகவேதான் இங்கே நம்ம சொல்லி ஜெபிக்கிற ஒவ்வொரு காரியத்திலும் தேவன் செயல்படுவதை, கிரியை செய்வதை தெளிவாக நாம் பார்க்க முடிகிறது. விசுவாசத்தோடு அந்த மாற்றங்களை நாம் எதிர்பார்க்க வேண்டும். அந்த விசுவாசத்தோடு தான் கருத்தாக நாம் ஜெபிக்க வேண்டும். நாம் இந்த நாட்களில் நேற்று தினமும் இன்றைய தினமும் நம் தேசத்தில் இருக்கிற பெண்கள், நேற்று தின சிறு குழந்தைகள், வாலிப பிள்ளைகள், அவங்கெல்லாம் எப்படி பாதிக்கப்படுகிறார்கள், அவங்களுக்கெல்லாம் நம்ம எப்படி ஜெபிக்க வேண்டும் என்று ஜெபம் செய்தோம். இதை உங்களுடைய குடும்ப ஜெபம், குழு ஜெபங்களிலே நீங்கள் தொடர்ந்து செய்ய வேண்டும். ஒரு காரியத்தை குறித்து தேவன் நமக்குள்ளே பாரம் கொடுக்கும்போது அந்த காரியத்திற்காக தொடர்ந்து நாம் ஜெபம் ஏறெடுக்க வேண்டும். அதில் ஒரு தெளிவான ஒரு சந்தோஷம், பதில் வந்துவிட்டது என்ற நிச்சயம் வரும் வரைக்கும் நாம் ஜெபத்தை விடக்கூடாது. தேவன் அதில் கிரியை செய்கிறார் என்பதை அப்பொழுது நம்ம தெளிவாக பார்க்க முடியும். உங்கள் தேசங்களில் பெண்களுக்கு உண்டான பாதிப்புகள், சமுதாயத்தில் அவங்க எந்த அளவுக்கு பாதிக்கப்படுறாங்க, குடும்பத்துக்குள்ளே எந்த அளவு பாதிக்கப்படுறாங்க, இந்த பெண்கள் குழந்தைகளுக்கு பாதுகாப்பு ஒரு தேசத்தில் இருந்தால் தான் அந்த தேசம் ஆசீர்வதிக்கப்படும் என்பதாக சொல்லப்படுகிறது. அது உண்மைதான். பெண்கள் குழந்தைகளுக்கு ஒரு பாதுகாப்பு தேசத்தில் அவசியம். அப்போ எந்த தேசத்தில் பெண்களும் குழந்தைகளும் பாதுகாப்பாக உணர்கிறார்களோ அந்த தேசம் ஆசீர்வதிக்கப்படும் என்று சொல்லப்படுகிறதை நாம் அறிந்திருக்கிறோம். அதே மாதிரி நம்முடைய இந்திய தேசத்தில் பெண்கள் குழந்தைகளுக்காக நம்ம ரொம்ப கருத்தாக ஜெபிக்க வேண்டும். அரசாங்கம் என்னதான் தீர்மானம் எடுத்து பல பிரயாசப்பட்டாலும் நம்முடைய ஜெபம் அந்த காரியத்தில் பலமான கிரியை செய்யும். அதுக்கு தான் ஆண்டவர் நம்முடைய ஜெபத்தின் மூலமாய் அரசாங்கத்தை தேவன் செயல்பட வைப்பார். நம்ம ஒரு காரியத்துக்கு ஜெபிக்கும்போது தேவன் அந்த காரியத்தில் தலையிட்டு யார் மூலமாக எப்படி அதை செய்ய வேண்டும் என்று தேவனுக்கு தெரியும். இப்போ வேத புஸ்தகத்தில் நம்ம பார்க்கிறோம், தானியேல் உபவாசம் பண்ணி ஜெபிக்கிறார். தீர்க்க தரிசனத்தின்படி இந்த அடிமைத்தனம் நாட்கள் முடிவடைந்து எருசலேமுக்கு திரும்ப வேண்டும். அவர் உபவாசம் பண்ணி தேவனிடத்தில் மன்றாடி ஜெபித்த உடனே கோரேஸ் என்கிற ராஜா, அந்த காலத்தில் ஆட்சி பண்ணி கொண்டிருந்தவரை ஆண்டவர் தூண்டினார், ஏவுதலை உண்டாக்கினார், இந்த ஜனத்தை திரும்பி அனுப்பு என்பதாய். அப்போ தானியேலுடைய ஜெபத்துக்கு எப்படி பதில் வருகிறது? தேசத்தை ஆளுகிற தலைவருடைய உள்ளத்திலே தேவன் தூண்டுதலை உண்டாக்கி அதை செய்ய வைக்கிறார். அதனால் தான் ஆண்டவர் அதிகாரத்தில் உள்ளவர்களுக்காய் ஜெபம் பண்ணுங்கள், ஆளுகிறவர்களுக்காய் ஜெபம் பண்ணுங்கள் என்று சொல்ல காரணம் என்ன? நாம் ஜெபிக்கும்போது தேவன் அந்த ஜெபத்தை வைத்து யாருடைய உள்ளத்தை தூண்ட வேண்டுமோ அவங்களை தூண்டி எழுப்புவார். எங்கே அவர் கிரியை செய்ய வேண்டுமோ, ஒருவேளை நீதிமன்றத்தின் மூலமாக கூட தேவன் தன் திட்டத்தை நிறைவேற்றலாம். ஆளுகிற அதிகாரத்தில் உள்ளவங்க மூலமாக தேவன் கிரியை செய்யலாம். ஏதாவது ஒரு விதத்தில் அவர் இந்த காரியத்தை செய்து முடிப்பார். அதனால தான் நம்ம செய்திகளை வாசிக்கணும், செய்திகளை பார்க்கணும், என்ன நடக்கிறது நம்ம சுற்றிலும் தேசத்தில் என்பதை அறிந்து கொள்ள வேண்டும் என்று நான் சொல்லுவதற்கு காரணம் அதுதான். அதனால் நம்ம தொடர்ந்து ஜெபத்தை விடாதபடி செய்து கொண்டே இருக்கும்போது தேவன் அதற்குள்ளே பல காரியங்களை செயல்பட்டு கொண்டிருப்பதை நீங்கள் பார்க்க முடியும். நாம் பெண் பிள்ளைகள், பெண்கள், இவங்களுக்காக இந்த நாட்களை குறிவைத்து ஜெபம் செய்கிறோம்ல, ஏன் அவங்க அதிகமாக பாதிக்கப்படுகிறார்கள், ஏன் குழந்தைகள் ரொம்ப பாதிக்கப்படுறாங்க என்பதை நம்ம யோசிக்கணும். ஏன் பெண்கள் அதிகம் பாதிக்கப்படுகிறார்கள் என்பதை நம்ம பார்க்கணும். சாத்தான், இந்த உலகத்தில் கிரீச்சுகிற பொல்லாத அந்த சாத்தான், அவன் பெண்களை தான் அதிகம் குறிவைக்கிறான். பாருங்கள், ஆதாம் ஏவாள் 2 பேரில் அவன் ஆதாமுகிட்ட வரவில்லை. அவன் ஏவாளை சுலபமாக வஞ்சித்தரலாம், அவளை வச்சு சாபத்தை கொண்டு வந்து விடலாம் என்று அவன் திட்டமிட்டு செயல்பட்டு அப்படியே செய்து விட்டான். அதே மாதிரி முதல் வாக்குத்தத்தத்தை ஆண்டவர் கொடுக்கும்போது, உன் வித்துக்கும் ஸ்திரியின் வித்துக்கும் பெண்களின் வித்துக்கும் உனக்கு நான் பகை உண்டாக்குவேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். பெண்களை தேவன் முக்கியமான ஒரு பாத்திரத்தில், முக்கியமான ஒரு பங்கிலே தேவன் வைத்திருக்கிறார். ஒரு குடும்பத்தை கட்டி எழுப்புவதில், சமுதாயத்தை கட்டி எழுப்புவதில் பெண்களுக்கு தான் முக்கியமான பங்கு இருக்கிறது.
குழந்தைகளை அவங்க தான் உருவாக்க முடியும். அதனால தான் நீங்கள் பாருங்களேன், சின்ன எல்கேஜி, யூகேஜி, ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட்லேருந்து 5th வரைக்கும் பெரும்பாலும் யார் அங்கே டீச்சராக இருப்பாங்க? பெண்கள் தான் இருப்பாங்க. அவங்க தான் அந்த குழந்தைகளை அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியும், குழந்தைகளுக்கு சரியாக போதிக்க முடியும், பொறுமையாக சாந்தமாக சொல்லி கொடுத்து உருவாக்க முடியும். தேவன் அவளுக்கென்று கொடுத்திருக்கிற ஒரு விசேஷமான குணம், சுபாவம். அதே மாதிரி குடும்பத்தை கட்டி எழுப்பணுமானா ஒரு வீட்டுக்குள்ளே போன உடனே தெரிஞ்சிடும் அந்த வீட்டில் பெண்கள் இருக்காங்களா இல்லையான்னு. நாங்கள் சொல்லுவாங்க, நாங்கள் ஆண்கள் மட்டும்தான் இருக்கோம், இந்த வீடு இப்படி தான் இருக்குன்னு சொல்லுவாங்க. பெண்கள் இருந்தால் வீடு செட்டப்பே வேறு மாதிரி இருக்கும். நீங்களே கவனித்து பார்த்தா விளங்கும். இயற்கையாகவே அவங்களுக்கு தான் அந்த சுபாவத்தை தேவன் கொடுத்து, அது மாதிரி வரப்போகிற எழுப்புதல் திட்டத்தில் பெண்களுக்கு முக்கியமான பங்கு, குழந்தைகள், சிறு பிள்ளைகள் முக்கியமான பங்கு வகிக்க போகிறார்கள். இதெல்லாம் சாத்தான் அறிந்திருக்கிறபடியினால் பெண்களையும் குழந்தைகளையும் தீவிரமாய் அவன் தாக்குகிறான், அவர்களை முடக்குகிறான், அவளுக்கு பாதிப்பை உண்டாக்குகிறான். அதனால தான் நம்ம அவங்களுக்காக ஸ்பெஷலாக ஜெபிக்கணும் அப்படின்னு தேவன் இந்த திட்டத்தை சொல்லி நம்ம நேற்றைய தினமும் இன்றைக்கும் குறிப்பாக ஜெபித்து வருகிறோம். நாங்கள் இயேசுடைய ஜெபக்குழுவில் அதுக்காக ரொம்ப ஜெபம் செய்கிறோம், உபவாச ஜெபங்களில் ஜெபிக்கிறோம். ஆனால் உலகம் முழுவதும் நம்ம இருந்து தேவ பிள்ளைகள் ஒருமனப்பட்டு பல லட்சம் பேர் ஜெபிக்கும் போது அந்த ஜெபம் மிகுந்த வல்லமை உள்ளது. அதனால தான் இந்த நிகழ்ச்சியில் நம்ம சொல்லி ஜெபிக்க வேண்டும் என்று ஆண்டவர் கட்டளையிட்டார். இப்போ நீங்கள் அமெரிக்காவில் இருக்கிறீங்க, கனடாவில் இருக்கிறீங்க, ஆஸ்திரேலியா, நியூசிலாந்தில் இருந்தெல்லாம் ஜெபிக்கிறீங்க. அப்போ ஒரே டைமில் உலகத்தின் அத்தனை நாடுகளிலிருந்து ஜெபம் பரலோகத்துக்கு போய் ஒரே இடத்துல சேருகிறது. அந்த பெண்களுக்காக நம்ம ஜெபிக்கிற ஜெபம் அதை தேவன் கவனமாய் கேட்கிறார். இத்தனை லட்சம் பேர் இத்தனை நாடுகளில் இருந்து இந்த காரியத்துக்காக ஜெபிக்கிறாங்களே, அப்போ இதில் கட்டாயம் ஒரு காரியத்தை செய்ய வேண்டும் என்று அந்த ஜெபத்தினுடைய அளவு பூரணப்படணும். அப்பொழுது தேவன் பலமாக அதில் கிரியை செய்வார். அதனால தான் நாம் இந்த ஜெபத்தை தேவன் ஏற்படுத்தி உலக அளவில் மாற்றத்தை கொண்டு வர எழுப்புதலுக்காக தேவன் ஜெபிக்க வைத்து கொண்டிருக்கிறார். இந்த ஜெபத்திட்டத்தில் நீங்கள் இருக்கிறது உங்களுக்கு கிடைத்த ஒரு பெரிய பாக்கியம். அதை மறந்துடாதங்க. நம்ம தமிழ்நாட்டிலேருந்து ஏதோ ஜெபிக்கிறோன்னு சாதாரணமாக நினைக்காதங்க. இந்தியா முழுவதிலும் பல லட்சம் பேர் இந்த ஜெபத்தில் இணைந்திருக்கிறோம். அது இல்லாமல் உலகத்தில் 120 நாடுகளில் இந்த இணைந்து ஜெபித்து கொண்டு இருக்கிறோம். அதனால் இந்த ஜெபம் மிகுந்த வல்லமை உள்ளது. ஆனால் விசுவாசத்தை விட்டு விடாமல் கருத்தாக நம்ம ஜெபிக்கணும். ஏதோ நம்ம ஜெபிக்கிற என்ன நடந்துடும் அப்படிலாம் நினைக்காதங்க. தேவன் கிரியை செய்து கொண்டு இருக்கிறார். எல்லாவற்றிற்கும் ஒரு காலம் உண்டு. அந்த காலத்தில் பதில் வரும். அதான் பாருங்கள், விதைக்க ஒரு காலம் உண்டு, அறுக்க ஒரு காலம் உண்டு என்று வேதம் சொல்லுகிறாரு. விதைச்சிட்டு அடுத்த நாளே அறுக்க முடியுமா? முடியாது. சில பயிர்கள் முளைத்து பலன் கொடுக்க 3 மாதம் ஆகும், சில பயிர்கள் 6 மாதம், சில பயிர்கள் 1 வருஷம், சில பயிர்கள் 5 வருஷம் அது முளைத்து பலன் கொடுக்கணும். ஜெபம் என்பது நம்ம விதைக்கிறோம், நம்முடைய கண்ணீரை விதைக்கிறோம், ஜெபத்தை விதைக்கிறோம். அந்த காரியத்தில் அது ஏற்ற காலத்தில் பலன் கொடுக்கும். அந்த மாற்றங்களை நம்ம காண்போம். ஜெபம் எத்தனை வல்லமை உள்ளது என்பதை கடந்த காலத்தில் பார்த்தோம்ல. கொள்ள நோய் பரவின சமயத்தில் நம்முடைய ஜெபத்தினால் எவ்வளோ பெரிய மாற்றங்களை தேவன் நம் தேசத்தில் கொண்டு வந்தார். அதுக்கு தான் நான் சொல்லுகிறேன், அரசாங்கத்தையோ அதில் மருத்துவத்துறையோ அதெல்லாம் கர்த்தர் பயன்படுத்தி அவர் செய்து முடிப்பார். அதனால் நம்முடைய ஜெபந்தான் அந்த காரியத்தில் பலமான கிரியை செய்கிறது என்பதை மறந்துடக்கூடாது. மற்றவங்க ஒவ்வொன்று சொல்லுவாங்க, எங்கள் அரசாங்கம், எங்கள் அதிகாரிகள், அவங்கள செயல்பட வைத்ததே கர்த்தர், அவங்க மூலமாக கிரியை செய்கிறதே கர்த்தர் என்பதை நம்ம மறந்துடக்கூடாது. அதனால் நம்ம விசுவாசத்தை விட்டு விடாதபடி ஜெபம் செய்வோம், பெரிய ஆசீர்வாதத்தை காண்போம். சரியா? இன்றைக்கும் சத்தியம் தொலைக்காட்சி, ஹோலி காட் டிவி, கேபிள் டிவிக்கள், கம்ஃபர்டர் டிவி இதில் பார்த்து கொண்டு இருக்கிற எல்லா பிள்ளைகளுக்காக நன்றி. உங்கள் நாட்டில் இருக்கிற பெண்களை எனக்கு முன் வைத்து உங்கள் தேசத்தில் இருக்கிற பெண்களுக்காக குறிப்பாக நீங்கள் பாரம் எடுத்து ஜெபிக்கணும். ஏன் இந்த நாட்களில் பிள்ளைகள் பாட்டு பாட, பெண்கள் ஜெபம் நடத்த வைக்கிறோன்னா ஒரு பாரம் எடுக்கணும். நீங்கள் பெண்கள் முக்கியமாக அதுக்கு பாரம் எடுக்கணும், அதனுடைய சீரியஸ்னஸை உணர்ந்து கொள்ளணும். அதனால தான் அவங்களுக்குள்ள அந்த பாரம். ஏன்னா அவங்களுடைய பிரச்சனைகளை எல்லாம் அவங்க கேட்குறாங்கல்ல, அதனால தான் அவங்க ஜெபிக்கும் போது அது ரொம்ப வல்லமை உள்ளதாக இருக்கும். ஒவ்வொருத்தரும் பாருங்கள் எவ்வளோ பாரத்தோடு ஜெபித்தாங்க. நாம் அப்படி ஜெபிக்கணும். இதெல்லாம் நீங்கள் உங்களுடைய குடும்ப ஜெபத்தில் கூட சொல்லி, நம்முடைய தேசத்தில் நீங்கள் இருக்கிற உங்கள் தேசத்தில் பெண்களுக்கு இழைக்கப்படுகிற, பெண்கள் சந்திக்கிற பிரச்சனை, அதிலிருந்து ஆண்டவர் விடுதலை கொடுக்கணும்.
நிறைய பெண்கள் மதுபானத்துக்கு அடிமையாயிடுறாங்க. இப்போ ஃபேமிலியாக குடிக்கிறாரு, அது ஒரு ஃபேஷனாய் மாறிக்கொண்டு இருக்கிறது. அந்த மாதிரி பெரிய சிட்டிஸில் நிறைய சில குடும்பங்களில் குடும்பமாக உட்காந்து குடிக்கிற மாதிரி, மனைவியும் சேர்ந்து குடிக்கிற பழக்கத்துக்கு அடிமையாயிடுறாங்க. அதில் தப்பு இல்லை அப்படின்ற மாதிரி ஒரு உணர்வை பிசாசு கொண்டு வருகிறார். பாவம் பழக 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 அது கலாச்சாரமாகிவிடும். இன்றைக்கி பாவம் கலாச்சாரமாய் மாறிக்கொண்டு இருக்கிறது. அவைகள் குடும்பத்தை பாழாக்கி கொண்டிருக்கிறது. நம்ம கருத்தை அதுக்காக தொடர்ந்து செபிக்கணும். இதுக்கெல்லாம் ஒரு முடிவுன்னா எழுப்புதல். ஆவியானவர் என்ன பலமாக ஊற்றப்படணும். ஆவியானுடைய பலத்து கிரிய தேசத்தில் இறங்கினாதான், ஆவியானுடைய வல்லமை தான் எல்லாத்தையும் மறுரூபப்படுத்த முடியும். அதனால தான் நம்ம எல்லாரும் அதை நோக்கி தொடர்ந்து செபித்து கொண்டு இருக்கிறோம். சீக்கிரத்தில் அந்த எழுப்புதலை நம்ம காண்போம். சரி, இப்போது சாட்சி நேரம். நிறைய பேர் சாட்சிக்காக காத்திருக்கிறீங்களா? எனக்காக ஜெபிக்கணும், எனக்கு ஒரு வியாதி இருக்குது, பிரச்சனை இருக்குது, இயேசு கிறிஸ்து எனக்கும் ஒரு அற்புதம் செய்யணும்னு காத்திருக்கிறீங்களா? இயேசு கிறிஸ்து உங்களை நேசிக்கிறார். அவர் உங்களை புரிந்து கொள்ளுகிற ஒரு ஆண்டவர். அதாவது உங்களை விளங்கி கொண்டு உங்களுடைய சூழ்நிலைகளை புரிந்து கொண்டு உதவி செய்கிற ஆண்டவர் இயேசு கிறிஸ்து. நீங்கள் வியாதியோடு இருந்தால் உங்களுக்கு கட்டாயம் இன்றைக்கு சுகம். ஒரு அடிமைத்தனத்தில் இருந்தால் இன்றைக்கு உங்களுக்கு விடுதலையின் நாள். ஒருவேளை துக்கத்தோடு இருந்தால் உங்களுடைய துக்கம் நீங்குகிற ஒரு நாள். அல்லது கண்ணீரோட கவலையோட இந்த காரியெல்லாம் என் வாழ்க்கையில் நடக்குமா அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்கீங்களா? உங்களுடைய கண்ணீரை இயேசு கிறிஸ்து களிப்பாக மாற்றி விடுவார். நீங்கள் சந்தோஷப்பட்டு மகிழ்ந்து களி கூறுவீங்க. என் வாழ்க்கை அவ்வளோதான், என்னை சாக வரைக்கும் அப்படி தான் என் தலையில் எழுதியாச்சு அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? தலையெழுத்தை யாருங்க மாற்ற முடியும்? இயேசுவால் முடியும். அவர் தான் உங்களை சிருஷ்டித்த தேவன். எந்த தலையெழுத்தையும் குலைத்து போடுகிற வல்லமை ஆண்டவர் கல்வாரி சிலுவையில் ரத்தம் சிந்தி மரித்து உயிர்த்தெழுந்த போது அவர் சிந்தின இரத்தத்தின் மூலமாய் அந்த கையெழுத்தை குலைத்து போட்டார் என்று வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறார். நீங்கள் தலைவிதி இனி மாற்ற முடியாதுன்னு நினைக்கிற காரியத்தை மாற்றி ஒரு ஆசீர்வாதமான வாழ்க்கையை கொடுக்கத்தான் இயேசு சிலுவையிலே தன்னையே பலியாய் கொடுத்தார். அவர் மரணத்தை ஜெயித்து உயிரோடு கூட எழுந்தார். அவரால் மாற்ற முடியாத பிரச்சனை எதுவும் இல்லை, தீர்க்க முடியாத பிரச்சனைகளும் இல்லை, குணமாக்க முடியாத வியாதியும் இல்லை. அதனால் இப்போ ஒரு சில சாட்சிகளை வாசித்த பிறகு 2 சாட்சியை வீடியோவில் பார்க்க போகிறீங்க. அதுக்கு பிறகு ஒரு 5 நிமிடம் ஜெப நேரம். நீங்கள் ஆயத்தமாக இருக்கீங்களா ஜெபிக்க? நீங்கள் ஜெபிக்கும் போது இயேசு உங்களுக்கு அற்புதம் செய்வார். அந்த சத்தியத்தை தான் அறிந்து கொள்கிறீங்க. யாரும் உங்களுக்கு தேவையில்லை. உங்கள் ஜெபத்தை கேட்கவே அவர் ஆயத்தமாக இருக்கிறார். ஏன்னா அவர் உங்களுடைய தகப்பன், உங்களுக்காக மரித்து உயிர்த்தெழுந்தவர். சரி, இப்போது அந்த சாட்சியை நம்ம கேட்கலாமா? பாருங்கள், இப்போ தான் சொன்னேன். இந்த சாட்சியம் பாருங்களேன். ஒரு சகோதரி எப்படி மதுபானத்துக்கு அடிமையாகி விடுதலை ஆகியிருக்காங்க பாருங்கள். பெங்களூரில் இருந்து ஒரு சகோதரி பாருங்கள், அவங்க என் பேரெல்லாம் சொல்லுங்கள், என் வாழ்க்கையில் நடந்தது தானே அப்படின்னு சொன்னாங்க. நான் தான் வேண்டாம், அவங்களுடைய பேரெல்லாம் நாங்கள் குறித்து வச்சுருக்குறோம், ஆனால் நான் அவங்களுக்கு அதை சொல்லுகிறேன். அவங்க சொன்னாங்க, என் பேரை சொல்லுங்கள் தைரியமாக அப்படின்னு. நான் தைரியமாக சொல்கிறதுக்கு அனுமதிக்கிறேன்னு சொன்னாங்க. நாங்கள் வேண்டாம், பேர் எங்கிட்ட இருக்குது, ஆள்களுக்கு தெரியும். ஆனால் என்ன நடந்தது அதை உங்களுக்கு சொல்கிறேன் பாருங்கள். நான் பெங்களூரில் வசித்து வருகிறேன். 1997ஆம் வருடம் என் கணவர் இறந்து போனார். என் கணவர் இறந்து போன துக்கம் என்னை மிகவும் பாதித்திருந்தது. இரவு நேரங்களில் தூக்கமில்லாமல் மிகவும் கஷ்டப்பட்டேன். அதனால் என்னுடைய அம்மா என் கணவரின் நினைவுகளில் இருந்து நான் வெளியே வரவும் இரவு நேரங்களில் தூங்குவதற்கும் எனக்கு மதுபானத்தை கொடுத்து பழக்கினார்கள். பாருங்கள், தாய் அவங்களுக்கு தெரிஞ்ச மருந்து தான். இயேசுன்ற ஒரு அருமையான மருந்து இருக்குன்னு தெரிஞ்சிருந்தா இந்த தப்பை செஞ்சுருக்க மாட்டாங்கல்ல. அவங்களுக்கு தெரிந்த மாதிரி நிறைய பேர் கவலையை மறக்க குடிக்கிறம்பாங்க. கவலைக்கு மருந்து மதுபானம் கிடையாது. இயேசு என்கிற கவலையை மாற்றுகிற ஒரு இரட்சகர் இருக்கிறார். அவரால் எந்த கவலைகளையும் மாற்ற முடியும். இன்றைக்கி பாருங்கள், இது மாதிரி பழக்கிட்டாங்க. ஒரு தாயே மகளை மதுபானம் கொடுத்து பழக்கிட்டாங்க. தூங்குவதற்காக உபயோகப்படுத்தப்பட்ட மதுபானத்திற்கு நான் நாளடைவில் அடிமையாகிவிட்டேன். ஒரு குவார்ட்டர் பாட்டிலை ஒரே நாளில் முடித்துவிடும் அளவிற்கு என்னுடைய பழக்கம் தொடங்கியது.
சில நேரங்களில் மதுபானத்தை விட்டுவிட நினைப்பேன், ஆனாலும் என்னால் விட முடியவில்லை. என்னுடைய மதுபான பழக்கத்தினால் எனக்கு இருந்த 2 பிள்ளைகளும் என்னை விட்டு பிரிந்து சென்று விட்டனர். பார்த்தீங்களா, மதுபானம் எவ்வளோ பெரிய பாதிப்பை உண்டாக்குது. பிள்ளைகள் தாயார் இப்படி குடிக்கிறாங்களே, பிள்ளைகள் வாழ விரும்பலை, அவங்களோட சேர்ந்து பிரிஞ்சு போயிட்டாங்க. உங்களுடைய ஜெபிக்கலமாக நிகழ்ச்சியை பார்த்த பிறகுதான் மதுபானம் பாவம் என்பதை புரிந்து கொண்டேன். மதுபான அடிமைத்தனத்திலிருந்து நான் வெளியே வர இயேசுவை நம்பினேன். பார்த்தீங்களா, இப்போ ஒரு மருந்தை கண்டுபிடிச்சிட்டாங்க. கவலை பாரம் போறதுக்கு ஒரு மருந்து இயேசு தான், மதுபானம் அல்ல. சரி, இதிலிருந்து விடுதலை பெறனாலும் இயேசு தான், அவரால் தான் விடுதலை கொடுக்க முடியும் என்பதை அறிந்து கொண்டாங்க. அப்போ பாவங்களை நான் அறிக்கையிட்டு இயேசுவிடத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபம் செய்தேன். இப்பொழுது 1 வருடமாக எனக்கு இயேசு நல்ல விடுதலை தந்திருக்கிறார். நான் குடிப்பதில்லை. இயேசுகிட்ட வந்து தன் பாவத்தை உணர்ந்து அறிக்கையிட்டு எனக்கு விடுதலை தார்னு ஜெபிச்சாங்க. அவ்வளோதான். ஒரே அற்புதமான ஒரு விடுதலை ஒரு ஜெபத்தினால. பாருங்கள், 1 வருடமாக நான் குடிப்பதில்லை. என் வீட்டிற்கு கீழே தான் மதுபான விற்பனை நிலையம் இருக்கிறாரு. ஆனாலும் மீண்டும் குடிக்க வேண்டும் என்கிற எண்ணம் கூட எனக்கு வரவில்லை. அதை முழுவதுமாய் வெறுத்து ஒதுக்கவும், அதை குறித்த எண்ணமே வராமல் இருக்கவும் இயேசு எனக்கு உதவி செய்கிறார். என் 24 வருட அடிமைத்தனத்திலிருந்து வெளிவர உதவி செய்த இயேசுவுக்கு நன்றி. 24 வருஷம் மதுபானம் மதுபானம் மதுபானம். ஒரு பெண் பாருங்கள், ஆண்டவர் விடுதலை கொடுத்துட்டார். இன்றைக்கி 1 வருஷம் ஆச்சு, குடிக்கணுன்ற சிந்தையும் இல்லை, எண்ணமும் இல்லை. எதுக்கு தாங்க இயேசு வந்தார்? கர்நாடகா மாநிலத்தில் தான் எழுதியிருக்கிறாங்க. என்ன மதமாற்ற தடை சட்டம் கொண்டு வந்துட்டாங்க அப்படின்னு பேசுகிறாங்க. எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம் அந்த சட்டம் கொண்டு வந்தது. கர்நாடகா அந்த அரசாங்கத்துக்கு ரொம்ப வாழ்த்துக்கள், சந்தோஷம். ஏன்னா நாங்கள் மதம் மாற்றுவதில்லை, மதத்தை பற்றி நாங்கள் பேசுவதில்லை. அதனால் இந்த சட்டம் வரனால எங்களுக்கு பிரச்சனை இல்லை. ஏன்னா நாங்கள் சொல்கிற இயேசு மனிதர்களை பாவத்திலிருந்து விடுவிக்கிறவர். பாருங்கள், இவங்களை யார் மதம் மாற்றினது? குடிகாரனாக இருந்தாங்கள, குடிகாரியாக இருந்த பெண்ணை மாற்றியிருக்கிறார். இந்த இயேசுவை தான் நாங்கள் சொல்லுகிறோம். அதனால் மதம் மாற்றுவது எங்கள் வேலை கிடையாது. அதுக்கு வேறு குரூப் இருக்கிறாங்க. அவங்க ரகசியமாக பயமுறுத்தி மதம் மாற்றுறதுக்குன்னு இருக்காங்க. ஆனால் அவங்க அதிகாரம் இதெல்லாம் இருக்கிறதுனால யாருக்கும் பயப்பட மாட்டாங்க. நாங்கள் கர்த்தருக்கு பிரியமாக இருக்கிறதுனால நாங்களும் யாருக்கும் பயப்பட மாட்டோம். எந்த அரசாங்கம், நாங்கள் நேர்மையாக இருக்க வரைக்கும் எந்த அரசாங்கத்துக்கு நாங்கள் பயப்படணும்னு அவசியம் கிடையாது. நாங்கள் அதிகாரத்தில் உள்ளவங்களுக்கு கனப்படுத்துவோம். ஒரு மரியாதைக்குரிய பயம் இருக்கமே தவிர மற்றபடி நாங்கள் பயப்படுவதில்லை. நாங்கள் யாரையும் மதம் மாற்றுறது இல்லையே. நான் 44 வருஷமாக ஊழியம் செய்கிறேன். மோகன்லால் மதம் மாற்றிட்டான்னு யாராவது ஒருத்தர் சொல்ல முடியுமா? இல்லை, நான் யாரையும் மதம் மாற்றலை. இயேசு என்கிற ரட்சகரை சொல்கிறாங்க. குடிகாரம் மனம் மாறி இருக்கிறாங்க, துன்மார்க்கர்கள் பாவத்திலிருந்து விடுதலை பெற்று மாறி இருக்கிறாங்க. இயேசு வந்து சமுதாயத்தை மாற்றுகிறவர், பாவ சமுதாயத்தை பரிசுத்த சமுதாயமாய் மாற்றுகிறவர். அதுதான் இயேசு, அதுதான் நற்செய்தி. இதை தான் நாங்கள் மக்களுக்கு சொல்லுகிறோம். அதனால் பெங்களூரில் தான் இந்த சகோதரி, நீங்கள் சட்டம் போட்டு இவங்களை விடுதலை கொடுத்துட முடியுமா? ஏன் நீங்கள் சட்டம் போட்டு இந்த மதுபானத்தின் விடுதலை கொடுக்க முடியுமா? உங்கள் சாராய கடையை கூட மூடுறதுக்கு உங்களுக்கு தைரியம் கிடையாது. அப்புறம் என்ன, நீங்கள் மதமாற்றம் அல்ல, இயேசு கிறிஸ்துவுடைய வல்லமை ஒரு மனிதனுடைய உள்ளத்தை மாற்றுவது. இதுதான் காரியம். நீங்கள் மதுபானம் விற்கிறதுக்கு அனுமதி கொடுத்து ஜனங்களை பாவத்துக்குள்ளாக்குறீங்க. நீங்களே யாருக்கும் பயப்படுறதில்லைன்னா பாவத்தை விடுதலை கொடுக்கிற இயேசு பற்றி சொல்ல நாங்கள் ஏன் பயப்பட வேண்டும்? அதனால் இயேசு ரட்சிக்கிறவர், இயேசு மதமாற்றுகிறவர் அல்ல, மனதை மாற்றி மனதனுடைய வாழ்க்கையை புதிதாக்குகிறவர். இன்றைக்கி உங்களுக்கும் இயேசு அப்படி செய்வார். சரியா? நீங்கள் உங்களுடைய ஒரு அடிமைத்தனத்தில் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கிறீங்களா, விட முடியலன்னு இன்றைக்கி ஜெபம் பண்ணுங்க, இயேசு உங்களுக்கு விடுதலை தந்துடுவார். அடுத்தது பாருங்களேன், ஒரு அற்புதம் பாருங்கள். ஒரு சகோதரி கிருபாமணி பிள்ளையன் மனை, நாசரேத்து பக்கத்தில் இருக்கிற பிள்ளையன் மனைன்ற ஒரு இடம், அங்கேருந்து கிருபாமணி என்ற சகோதரி எழுதியிருக்கிறாங்க. என் வயது 67. என்னுடைய 45வது வயதிலிருந்தே என்னுடைய இடது காது மந்தமாக இருக்கும். அடிக்கடி காதில் பிரச்சனை ஏற்படும். காதில் நீர் வடியும், அடைத்து கொள்ளும், வலியும் இருக்கும். அடிக்கடி காதுக்கு மருந்து ஊற்ற வேண்டியிருக்கும். ஆனாலும் காதில் பிரச்சனை இருந்து கொண்டே தான் இருக்கும். என் இடதுபுறத்தில் நின்று யார் பேசினாலும் எனக்கு காது கேட்காது.
குளிக்கும்போது கூட காதில் பஞ்சு வைத்து கொள்ளுவேன். பாருங்கள், ஒரு காது அவங்களுக்கு பாதிப்பு, இடது காது இல்லை, ஒரு பக்கம் காது அவங்களுக்கு பாதிக்கப்பட்டு அந்த பக்கத்துலேருந்து யார் பேசினா கூட கேட்காது, அது மாதிரி பாதிப்பு. உங்களுடைய ஜெபிக்கலாமாக நிகழ்ச்சியை பார்த்து 1 வருடமாக நான் இப்பொழுது ஜெபித்து வருகிறேன். அந்த ஜெபத்துக்கு பிறகு இப்பொழுது என் காது மிக தெளிவாக கேட்கிறது. 22 வருட பிரச்சனை, இப்போ காது தெளிவாக கேட்குது. காதில் எந்த பிரச்சனையும் இல்லை. நீர் வடிதல், வலி, அடைப்பு போன்ற எந்த பிரச்சனையும் இல்லாமல் சுகமாக இருக்கிறேன். குளிக்கும்போது கூட இப்போ காது அடைப்பது இல்லை. என்னுடைய 22 வருட பிரச்சனைக்கு இயேசு ஒரு நிரந்தரமான தீர்வை கொடுத்தமைக்காக இயேசுவுக்கு நன்றி. இது எப்படிங்க நடந்துச்சு? அவங்க வீட்டிலேருந்து ஜெபிக்கிறாங்க, ஆண்டவர் ஜெபத்தை கேட்டு அற்புதம் செய்கிறார். பார்த்தீங்களா? இந்த அற்புதங்களுக்கும் மோகன்லாஸுக்கும் சம்மந்தம் கிடையாது. நீங்கள் இதில் பாருங்களேன், இந்த அற்புதத்துக்கும் இயேசுக்கு தான் சம்பந்தம். இந்த இயேசுங்க இருக்கிறார், உங்கள் பக்கத்தில் இருக்கிறாரு, உங்கள் வீட்டில் இருக்கிறாரு. அவர் எங்கோ மலையில் குடிக்கிறவர் அல்ல, காட்டுக்குள்ளே குடியிருக்கிறவர் அல்ல, எங்கோ போய் ஒரு ஆள் நடமாட்டம் இல்லாத இடத்துல குடியிருக்கிறவர் அல்ல. அவரை தேடி நீங்கள் போய் அதை பண்ண இது பண்ண ஒன்றும் கிடையாது. உங்கள் வீட்டில் இயேசுவே நீ கூப்பிட்டு அவருடைய பிரசன்னத்தை உணர முடியும். அவர் ஜனங்களின் மத்தியிலே வாசம் பண்ணுகிற தேவன். அப்படி தான் வேதம் சொல்ல, மக்கள் மத்தியிலே வாசம் பண்ணுகிற தேவன். நீங்கள் இருதயத்தில் இந்த இயேசுவேன்னு கூப்பிட்டு அவருடைய பிரசன்னத்தை உணரலாம், தொடுதலை உணரலாம். அடுத்து பாருங்களேன், பில்லி சூனிய பிசாசு போராட்டம் கஷ்டப்படுறீங்களா? சகோதரி மணியம்மாள், ஈரோட்டில் இருந்து இந்த சகோதரி எழுதியிருக்கிறாங்க. மணியம்மாள், நான் 10 வருடமாக பில்லி சூனிய பிரச்சனையினால் மிகவும் பாடுபட்டு வந்தேன். என்னுடைய இடது கால் பாதத்திலிருந்து தொடை வரை ஒரு பூச்சி ஊறுவதை உணருவேன். உண்மையில் ஒன்றுமே இருக்காது, ஆனால் ஊறுவது போன்ற ஒரு உணர்வு இருந்து கொண்டே இருக்கும். சிறிது நேரத்தில் கடிப்பது போன்றும் குடைவது போன்ற உணர்வை கொடுத்துவிடும். தவிர்க்க நினைத்தாலும் முடியாது. இரவு முழுவதும் தூக்கமே இருக்காது. மருத்துவமனையில் மருத்துவரிடம் காண்பித்தால் அவர்கள் சிரிப்பார்கள். இதை எப்படி புரிந்து கொள்வாங்க? இது ஒரு பிசாசனுடைய கிரியை. இது மருத்துவத்தால் விளங்க முடியாது. அந்த சில மருத்துவர்கள் பேயா பிசாசாவதுன்னு சொல்லுவாங்க, ஆனால் இருக்குது. அவங்க சொல்லுவாங்க, அப்படி விஞ்ஞானம் வளர்ந்துட்டு இப்போ அது செய்கிறேன் இது செய்கிறேன் அப்படிலாம் சொல்லுவாங்க. விஞ்ஞானம் வளர்ந்துட்டுல மந்திரவாதமும் பெருகி இருக்குது தெரியுமா அவங்களுக்கு? எல்லா நாட்டிலையும் இருக்குது. எந்த ஐரோப்பா நாட்டுக்கு போங்க, அமெரிக்கா போங்க, கனடா போங்க, இந்தியாவில் எல்லா மாவட்டத்திலையும் இருக்குது. மந்திரவாதிகள் இருக்காங்க, மந்திரக்கிரியை இருக்குது, அதனால் பாதிப்பு இருக்குது. இல்லைல்லாம் சொல்ல முடியாது. ஏன்னா நம்ம வேத புஸ்தகத்திலும் பார்க்குறோம், பில்லி சூனியம் மந்திரவாதத்தை குறித்து இந்த மாதிரி ஒரு கிரியை இருக்கிறது என்பதை. இது மாதிரி கஷ்டப்படுறாங்கல்ல, இது மாதிரி ஆயிரக்கணக்கான பேர் எத்தனை சாட்சி சொல்கிறாங்க. அது பேசுது, கிரியை செய்து வேதனை உண்டாக்குதில்லை. அவங்க உடம்புக்குள்ளே அந்த உணர்வை கொடுத்து அவங்க தூக்கத்தை கெடுக்குது. ஒரு அசுத்த ஆவியின் கிரியை. இது மருத்துவத்தால் அடைபடாது. அவங்க சிரிக்கிறாங்க, இப்படிலாம் எப்படிங்க இருக்கும் அப்படின்னு சொல்லி. ஒன்றுமே இல்லாத விஷயத்திற்கு ஏன் இப்படி வருகிறீர்கள் என்று கேட்பார்கள். இப்படியாக 10 வருடம் மிகவும் கஷ்டப்பட்டேன். நாளடைவில் என்னால் நடக்க முடியாமல் காலில் வலி வந்தது. வீட்டிற்குள் மாத்திரம் நடப்பேன், வெளியே எங்கும் போக முடியாது. வீட்டோடு முடக்கப்பட்டுட்டாங்க. பார்த்தீங்களா, அந்த பிசாசின் கிரியை அவங்க வீட்டை விட்டே வெளியே வர விடாமல் முடக்கி விட்டார். கடந்த 2 மாதத்திற்கு முன்பாக நடந்த அற்புத பெருவிழாவில் எனக்கும் ஒரு அற்புதம் செய்யுங்க என்று இயேசுவை விசுவாசித்து ஜெபம் செய்தேன். நான் ஜெபித்த மறுநாளிலிருந்து இப்பொழுது நன்றாக இருக்கிறேன். எந்த பிரச்சனையும் இல்லை. சந்தோஷமாக என் வீட்டு வேலைகளை செய்கிறேன். பக்கத்தில் உள்ள கடைகளுக்கும் நானே நடந்து செல்கிறேன். நான் கேட்டபடியே இயேசு அற்புதம் செய்தமைக்காக இயேசுவுக்கு வாழ்நாள் முழுவதும் நன்றி செலுத்துவேன். பாருங்க, மணியம்மா என்கிற அன்பான அந்த சகோதரிக்கு இயேசு செய்த அற்புதத்தை பாருங்கள், இன்றைக்கி உங்களுக்கு செய்வார். நீங்கள் ஜெபம் பண்ணால் போதும், கேளுங்க, பெற்றுக்கொள்வீர்கள். இயேசு சொல்கிறார், இயேசுவே எனக்கு உதவி செய்யுங்க, இயேசுவே என்னை தொடுங்க, இயேசுவை விடுதலை கொடுங்க அப்படின்னு கேட்டால் போதும். இன்னொரு சகோதரர் சிவலிங்கம், பெயரை பாருங்களா, சிவலிங்கம் அவருடைய பெயர். சென்னை சார்ந்த சகோதரர். அவருக்கு ஒரு பிரச்சனை. அவர் பாருங்க என்ன சொல்லியிருக்கார், என் பெயர் சிவலிங்கம், நான் சென்னையில் வசித்து வருகிறேன்.
நான் 40 வருடமாய் புகைப்பிடிக்கும் பழக்கத்திற்கு மிகவும் அடிமையாக இருந்தேன். ஒரு நாளைக்கு 30 பீடி புகைத்து விடுவேன். ஒரு அரை மணி நேரம் கூட பீடி சிகரெட்டு புகைக்காமல் என்னால் இருக்கவே முடியாது. ஒரு விசேஷ வீட்டிற்கோ அல்லது ஏதாவது கூட்டத்திற்கு சென்று விட்டால் தொடர்ந்து அதில் என்னால் பங்கு பெற முடியாது. உடனே வெளியே வந்து பீடி சிகரெட் வாங்க கடை இருக்கிறதா என்று தேடி சென்று விடுவேன். எனக்கு பீடி சிகரெட் இல்லாவிட்டால் என்னை அறியாமல் மிகவும் கோபம் வரும். அந்த பீடி சிகரெட் பழக்கத்தை விட வேண்டும் என்று நான் எவ்வளவோ முயற்சித்தும் என்னால் விட முடியவில்லை. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் இந்த வருடம் 12/3/22 நாலுமாவடி தேவனுடைய கூடாரத்தில் நடைபெற்ற வியாபாரிகள் கூட்டத்தில் நான் கலந்து கொண்டு இந்த பீடி சிகரெட் பழக்கத்திலிருந்து கர்த்தர் எனக்கு விடுதலை தர வேண்டும் என்று கண்ணீரோடு ஜெபம் செய்தேன். வியாபாரிகள் கூட்டத்திற்கு வரும்போதே திருநெல்வேலி ரயில்வே ஸ்டேஷனில் வைத்து சிகரெட் ஒன்று புகைத்துவிட்டு தான் நான் உள்ளே வந்தேன். ஆனால் கூட்டம் துவங்கிய 9 மணியிலிருந்து கூட்டம் முடிய 3 மணி வரை நான் எழுந்து வெளியே செல்லவே இல்லை. கூட்டம் முடிந்து வெளியே சென்ற பின்னும் பீடி சிகரெட் புகைக்கும் எண்ணம் எனக்கு வரவே இல்லை. என் வீட்டிற்கு சென்ற பின்னும் அந்த எண்ணம் கூட எனக்கு வரவே இல்லை. இப்பொழுது சுமார் 2 மாதமாகிறது நான் பீடி சிகரெட் புகைக்கவே இல்லை. நான் கண்ணீரோடு ஜெபித்த என் ஜெபத்தை கேட்டு 40 வருஷ அடிமைத்தனத்திலிருந்து எனக்கு பூரண விடுதலை கொடுத்த இயேசுவுக்கு நன்றி. 40 வருஷ அடிமைத்தனம் அது இல்லாமல் இருக்க முடியல. அது இப்படி ஏதோ ஒன்று மதுபானம் அல்லது செல்ஃபோன் அது கூட நிறைய பேர் இன்றைக்கி அடிமையாக்கி வைத்திருக்கிறது. எப்போ மாதிரியே பார்த்துக்கிட்டே இருக்கிறது, ராத்திரியும் பகலும். அது அப்படி அது அடிமையாக்கி விட்டது நிறைய பேரை. செல்ஃபோனை உங்களுக்கு அடிமையாக வச்சுருக்கணும், ஆனால் அதுக்கு நீங்கள் அடிமை ஆயிட்டீங்க. அது கூட ஒரு அடிமைத்தனம் தான். அது மாதிரி ஏதோ ஒரு அடிமைத்தனம் உங்கள் வாழ்க்கையில் 40 வருஷம் அடிமைத்தனத்திலிருந்து முதல்ல விடுதலை விரும்பணும். 2வது இயேசுவை நோக்கி ஜெபிக்கணும். நீங்கள் விசுவாசிக்கும் போது இயேசு அற்புத விடுதலை தந்துவிடும். இப்போ பாருங்கள், இன்னொரு சகோதரி அவங்க கனகசூரியம் செல்வி கனகசூரியம் இலங்கையில் மட்டக்களப்பு அங்கேருந்து எழுதியிருக்கிறாங்க இந்த சாட்சி. என் பெயர் செல்வி கனகசூரியம். என் வயது 27, ஒரு வாலிப மகள். நான் இலங்கை மட்டக்களப்பில் வசித்து வருகிறேன். எனக்கு 2013ஆம் வருடத்தில் குடல் புண் அல்சர் வந்தது. இதனால் படிப்பில் சரியாக கவனம் செலுத்த முடியாது. சரியான தூக்கம் இருக்காது. விரும்பிய உணவுகளை உண்ண முடியாது. எந்த சாப்பாடு சாப்பிட்டாலும் வாந்தி வந்துவிடும். வயிற்றில் ஒருவித எரிச்சலும் வந்து கொண்டிருக்கும். இதனால் குடலை கிழித்து வெளியே எரிந்து விடலாம் போல இருக்கும். இவ்வளோ வேதனை இல்லை? ஒரு அல்சர் அப்படியே காந்திக்கிட்டே இருக்குன்னா குடலை எடுத்து வெளியே எரிஞ்சிடலாம் போல இருக்குமா? அப்போ எவ்வளோ கஷ்டப்பட்டிருப்பாங்க யோசித்து பாருங்கள். வாலிப வயசில் இந்த பாடு. வெளியே எங்காவது சென்றாலும் வாந்தி மற்றும் வயிற்று வலி வந்துவிடுமோ என்று பயந்து எதுவும் சாப்பிடாமலேயே வீட்டுக்கு வந்து விடுவேன். 2021ஆம் வருடம் இந்த பிரச்சனை அதிகமானதால் மருத்துவமனைக்கு சென்றோம். பரிசோதித்த மருத்துவர்கள் இரத்தத்தின் அளவு குறைவாக இருக்கிறது என்றும் கேன்சர் இருக்கலாம் என்றும் சந்தேகித்தனர். 1 மாதத்திற்கு பின் மீண்டும் பரிசோதித்த பின்புதான் உறுதி செய்ய முடியும் என்றனர். இந்த நிலை நீடித்தால் திருமணத்திற்கு பின் குழந்தை பிறப்பதில் சிக்கல் ஏற்படும் என்றும் இனி தொடர்ச்சியாக மாத்திரை சாப்பிட்டு கொண்டே இருக்க வேண்டும் என்றும் கூறினர். இந்த சூழ்நிலையில் கடந்த 2021ஆம் வருடம் செப்டம்பர் மாதம் நடந்த ஜெபிக்கலாமாங்க நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு என்னுடைய வியாதி மாற மிகவும் அழுது என்னுடைய பாவங்களை மன்னித்து எனக்கு சுகம் தர வேண்டும் என்று ஜெபம் செய்தேன். பாருங்கள், பாவத்தை மன்னித்து எனக்கு சுகம் தாங்க, நான் என்ன பாவம் செய்திருந்தாலும் மன்னிச்சிருங்க இயேசுவேன்னு ஜெபிச்சிருக்கிறாங்க. அழுது கொண்டே தேசத்திற்காக ஜெபிக்கவும் என்னை ஒப்பு கொடுத்தேன். இனி என் தேசம் இலங்கை தேசத்துக்காக நான் ஜெபிப்பேன் ஒப்பு கொடுத்தாங்களாம். அந்த நாளில் இருந்தே எனக்கு வயிற்று வலி மற்றும் வாந்தி வரவே இல்லை. அந்த நாளில் இருந்து என்னைக்கு ஒப்பு கொடுத்து ஜெபித்தாங்களோ அன்றையிலிருந்து நான் விரும்பிய எல்லா உணவுகளையும் உண்ணுகிறேன். மறுபடியும் பரிசோதித்த மருத்துவர்கள்
இரத்தத்தின் அளவு உங்களுக்கு அதிகரித்து விட்டது என்றும், எந்த பிரச்சனையும் இல்லை, நார்மலாக இருக்கிறது, இனி மாத்திரையே வேண்டாம் என்றும் கூறிவிட்டனர். என்னுடைய ஜெபத்தை கேட்டு என் பாவங்களை மன்னித்து என் வாழ்வில் இவ்வளவு பெரிய அற்புதத்தை செய்த இயேசுவுக்கே நன்றி செலுத்துகிறேன். அன்பு சகோதரி செல்வி கனகசூரியம், இலங்கையிலிருந்து, ஆண்டவர் உங்களுடைய பாவத்தை மன்னித்து உங்களுக்கு சுகம் கொடுத்ததற்காக நாங்கள் தேவனை துதிக்கிறோம். ஆண்டவருடைய ஆசீர்வாதம் இனி உங்களுடைய வாழ்க்கையில் தொடர்ந்து இருக்கவும், ஆசீர்வாதமான வாழ்க்கை அமைத்து தர உங்களை வாழ்த்துகிறோம். பார்த்தீங்களா, எவ்வளோ அற்புதங்கள்! வியாதியிலிருந்து விடுதலை, பாவத்திலிருந்து விடுதலை, பிசாசு கட்டிலேருந்து விடுதலை. இயேசு, ஒரே இயேசு. இதுக்கு ஒரு இயேசு, அதுக்கு ஒரு இயேசுலாம் கிடையாது. வியாதி சுகமாக்க ஒரு இயேசு, பிசாசு கட்டிலேருந்து விடுதலை கெடுக்க ஒரு இயேசு, அது மாதிரிலாம் கிடையாது. ஒரே இயேசு தான். அவர் கல்வாரி சிலுவையில் மரித்து உயிர்த்தெழுந்தா இன்றைக்கி மரணத்தை ஜெயித்து உயிரோடு இருக்கிற இயேசு உங்கள் மத்தியில் பிரசன்னமாக இருக்கிறார். என் நாமத்தினால் எதை கேட்டாலும் செய்வேன்னு இருக்கிறார். என்னை கேட்க போகிறீங்க. இப்போ இன்னும் 2 சாட்சி இருக்குது, வீடியோவில் நீங்கள் பார்க்க போகிறீங்க. அந்த 2 சகோதரர் கண்ணன், சென்னையிலிருந்து சகோதரர் கண்ணன் அவள் சொல்லியிருக்கிறாங்க. அதே சென்னையிலிருந்து சகோதரி லட்சுமி. இந்த 2 பேர் சாட்சியை கேட்ட பிறகு நம்ம ஜெபிக்க போகிறோம். கவனமாக பாருங்க. சகோதரர் கண்ணன் மூளையில் கட்டி, அதனால் கண் பார்வை பாதிக்கப்பட்டு மூளை கட்டினால கண் அந்த கருப்பு வெளியே அசையாது, எல்லாம் 2 தெரியும். இயேசுவை கூப்பிட்ட போது அந்த சாப கட்டு அறுக்கப்பட்டது. அந்த சாப கட்டு அறுக்கப்பட்ட உடனே பாருங்கள் ஒரு விடுதலை. இயேசு தொட்டார். சொல்கிறாங்க, தோளில் ஒருத்தர் கை வச்சு தொட்டாங்க. அதுதான் சொல்கிறேன், இயேசு நான் மத்தியிலே உலாவுகிற ஆண்டவர். இன்றைக்கு உங்களை தொடுவார். அவர் தொடுவதை நீங்கள் உணர முடியும். தொட்ட உடனே ஒரு மாற்றம். டாக்டர் இப்போ 2வது முறை ஏன் அவருக்கு தலை சுற்று வந்ததுன்னா, அவருடைய கட்டி மறைந்து விட்டது என்பதை அவங்க அறியணும். அதுக்காகத்தான் டாக்டர்கிட்ட போனாங்க. திருப்பி எம்ஆர்ஐ ஸ்கேன் எடுங்க, பார்த்தா கட்டியை காணவில்லை. எங்கே போய் ட்ரீட்மெண்ட் எடுத்துங்க, என்ன ஆச்சு, எல்லா ரிப்போர்ட்டும் எங்கிட்ட இருக்குது. அவங்க எல்லாத்தையுமே காமிச்சிருக்கிறாங்க. முதல்ல எடுத்த எம்ஆர்ஐ ஸ்கேன், 2வது எடுத்தது டாக்டர்ஸ் ரிப்போர்ட்டு. முதல்ல இதில் கட்டி இருந்துச்சு, 2வதுல கட்டி இல்லை. ஜெபத்துக்கு அப்புறம் இட்ஸ் எ மிராக்கிள், அவுட்ஸ்டாண்டிங் மிராக்கிள். இயற்கைக்கு மேற்பட்ட ஒரு அற்புதம். நீங்கள் கற்பனை பண்ணி பாருங்களேன், தலையில் மூளையில் முக்கியமான இடத்துல கட்டி இந்த மாதிரி வந்தவங்க 10 பேரில் 2 பேர் தான் பிழைப்பாங்களா ஆப்ரேஷன் பண்ணால். அப்போ அது மாதிரி உள்ள நிலைமையில் ஆப்ரேஷனே இல்லாமல், பண செலவே இல்லாமல், ஒரே ஒரு தொடுதலில் அற்புத சுகம் இயேசு கொடுத்துருக்கிறார். இப்படிப்பட்ட ஒரு ஆண்டவரை எங்கேயாவது நீங்கள் கேள்விப்பட்டு இருக்கிறீங்களா? இப்படி அற்புதம் செய்கிற ஒரு ஆண்டவரை நீங்கள் பார்த்துருக்கிறீங்களா? எனக்கு அன்பானவளே, உங்களோட ஆண்டவர் பேசுகிறார். கண்ணனுக்கு அற்புதம் செய்த இயேசு உங்களே நேசிக்கிறார். அவர் பட்சபாரம் உள்ளவர் அல்ல. அவர் எப்படி விசுவாசத்தோடு தலையில் கை வைத்து ஜெபித்தாரோ, நீங்களும் விசுவாசத்தோட இயேசுவே கண்ணனுக்கு ஒரு அற்புதம் செய்கிறீங்க, எனக்கு செய்யுங்க. கட்டியை மறைய பண்ணியிருக்கிறீங்களே, எனக்கும் மறைய பண்ணுங்க, எனக்கும் ஒரு அற்புதம் செய்யுங்க. நானும் உங்களுடைய பிள்ளை தானே, நீங்கள் தானே என்னை உருவாக்கினீங்க, நீங்கள் தானே எனக்காக சிலுவையில் மறிச்சிங்க. கேளுங்க, இயேசு அற்புதம் செய்து விடுவார். எவ்வளோ பெரிய அற்புதம் இல்லை? நீ எவ்வளோ சந்தோஷமாக இருக்காங்க பார்த்தீங்களா? இதாங்க இயேசு. இந்த இயேசு தாங்க நாங்கள் சொல்கிறோம். இதில் எங்கெங்க மதம்? இங்கே நீ 4 மாடிக்கு வா, 7 நாள் இங்கே வந்து தங்கியிரு, இங்கே வந்து எங்கள் 7 நாள் இங்கே நாங்கள் வச்சுருக்க மெழுகுவத்தியை பொருத்தி வை, இதை செய்ய, 4 மாடி எங்கள் ஏதாயத்தை சுற்றி வா சொல்கிறோமா? நாங்கள் நீங்களே யோசிங்க. அப்படி ஏதாவது சொல்கிறோமா? இல்லையே. ரொம்ப சிம்பிளுங்க. நீங்கள் இருக்கிற இடத்துல இயேசுவை விசுவாசித்த உள்ளத்தில் ஏற்றுக்கொள்ளுங்க. அவர் நம்முடைய தகப்பன். இது மாதிரி எத்தனை நாள் தங்கு, இங்கே போ, நடந்து போ, அது மாதிரி பண்ணு, இதை பண்ணு அப்படின்னு சொல்கிறதெல்லாம் நீங்கள் யோசித்து பாருங்களேன். உண்மையான ஒரு தகப்பன் அப்படி செய்வாரா அப்படின்னு சொல்லி இது மாதிரி எத்தனை 1000 சாட்சிகள் வருகிறாரு. இவ்வளோ பேருக்கு ஏசு அற்புதம் செய்கிறார், உங்களுக்கு செய்வார். அவர் உங்களையும் நேசிக்கிறார். அதனால தான் உங்களோட பேசி கொண்டிருக்கிறார். பாருங்கள், சகோதரி லட்சுமி அந்த அம்மா சொன்னது பார்த்தீங்களா? அவங்களே எவ்வளோ ஒரு குலைக்கெல்லாம் அவங்களுடைய அனுபவத்தை சொல்கிறாங்க. யாரும் என்னை மாற்ற முடியாது, யார் என்னை மரம் மாற்ற முடியும்? அது என்னுடைய உரிமை. பார்த்தீங்களா? இதுதான். யாரை மரம் மாற்ற முடியும்? அப்படிலாம் மாற்ற முடியாது. அவங்க மரம் மாற இயேசுவை என் ரட்சகராக ஏற்றுக்கொண்டு அதான் சொன்னாங்க. நான் முன்னால் அப்படி இருந்தேன், இப்போ கிறிஸ்துவலாயிட்டேன்னு சொன்னாங்களா? இல்லை, இயேசுவை என் ரட்சகராக ஏற்றுக்கொண்டு எனக்கு தகப்பன். அதான் அனுபவம். இதைத்தான் நாங்கள் சொல்ல, இப்படி ஒரு ஆண்டவர் இருக்கிறாரு.
உங்களுக்கு தகப்பனாக இருப்பார், தாயாக இருப்பார், உங்களுடைய உள்ளத்தில் வாசம் பண்ணுவார், உங்கள் கூடவே இருப்பார். பாருங்கள், பிரச்சனை போராட்டம் வந்தாலும் அதெல்லாம் என்னை ஒன்று பாதிக்கிறது இல்லை, நான் சந்தோஷமாக இருக்கிறேன். அதுதான் இயேசு கிறிஸ்து கொடுப்பது. என்னுடைய சமாதானத்தை உங்களுக்கு தருகிறேன், உலகம் கொடுக்கிற பிரகாரம் அல்ல, என்னுடைய சமாதானத்தை தருகிறேன்னு இயேசு சொல்கிறார். பிரச்சனை, பாடு, போராட்டத்துக்கு மத்தியிலேயே நீங்கள் எப்பவுமே சந்தோஷமாக, மனமகிழ்ச்சியாக, சமாதானமாக இருக்கிறபடிக்கு அந்த அனுபவத்தை தருகிற ஒரு இயேசு கிறிஸ்து. அந்த ஆண்டவர் தான் நான் இன்றைக்கு உங்களோட பேசுகிறார். கிறிஸ்தவங்க நல்லா கவனிக்கணும். கிறிஸ்தவங்க அவங்க சொல்ல மாதிரி, நான் ரட்சிக்கப்பட்டு இருக்கிறேன், இயேசு என்னை ரட்சித்துட்டாரு. உங்களுக்கு அந்த அனுபவம் இருக்குதா? அதை தானே சொல்ல, ரட்சிப்பின் அனுபவம். கிறிஸ்தவ குடும்பத்தில் பிறந்திருந்தாலும் ரட்சிக்கப்படணும், அறிந்து கொள்ளுங்க. கிறிஸ்தவ பெயரை வச்சிருந்தாலும் ரட்சிக்கப்படணும். நீங்கள் ரட்சிக்கப்படாவிட்டால் உங்களுடைய பேர் ஜீவபுஸ்தகத்தில் எழுதப்படாது, அதை அறிந்து கொள்ளணும். இன்றைக்கி பாருங்கள், 4 மணிக்கு எழும்பி 1.5 மணி நேரம் ஜெபிக்கிறாங்கங்க. இப்போ தான் இயேசு ஏற்றுக்கொண்டாங்க. 4 மணிலேருந்து 5:30 மணி வரை 1.5 மணி நேரம் முழங்கால் நின்று ஜெபிக்கிறாங்கன்னா, இது நீங்கள் யோசித்து பாருங்களேன், இதெல்லாம் எப்படி நடக்கும்? ஆண்டவர் இயேசுடைய கிருபை, அவருடைய வல்லமை, அதுதான் இதை செய்கிறது. இன்றைக்கி மற்றவங்களுக்காக ஜெபிக்கிறாங்க, தேசத்துக்காக ஜெபிக்கிறாங்க. எவ்வளோ பெரிய சந்தோஷம், மனசுக்கு ஒரு பெரிய சந்தோஷம் இல்லை? தினம் ஒரு ஆளுக்காவது சுவிசேஷம் சொல்லுவாங்களாம், இயேசு பற்றி சொல்லிடுவாங்க. ரட்சிக்கப்பட்டால் சுவிசேஷம் அறிவிக்காமல் இருக்க முடியாது. உங்களால் சுவிசேஷம் சொல்ல முடியலன்னா நீங்கள் ரட்சிக்கப்படலைன்னு அர்த்தம், உங்களோட ரட்சிப்பில் ஏதோ சந்தேகம்னு அர்த்தம். வெறும் பாட்டு பாடும்போது மேடைக்கு முன்னால் டான்ஸ் மட்டும் ஆடுறீங்கன்னு வைங்க, உங்கள் ரட்சிப்பு சந்தேகத்துக்குரியது. நீங்கள் கவனமாக இருங்க. நீங்கள் உண்மையாக ரட்சிக்கப்பட்டால் இயேசுவை பற்றி சொல்லாமல் உங்களால் இருக்க முடியாது. அந்த சந்தோஷத்தை மற்றவங்களுக்கு சொல்லுவீங்க, சும்மா நடனம் ஆடிக்கிட்டு இருக்க மாட்டீங்க, வெளியில் போய் மற்றவங்களுக்கு சொல்லுவீங்க. அதுதான் உண்மையான ஒரு ரட்சிப்பின் சந்தோஷம் என்பது. அவங்க பார்த்துக்கலாம் சொல்கிறாங்க பாருங்கள், நான் போகிற இடம் வர தினம் ஒரு ஆளுக்காவது சொல்லிடுவேன்றாங்கல்ல. நீங்கள் சொல்கிறீங்களா? பரம்பரை கிறிஸ்தவங்களாக நம்ம இருக்கிறோமே, ஊழியக்காரன் சொல்கிறோமே, நம்ம சொல்கிறோமா? ஊழியம் செய்கிற நம்ம சொல்கிறோமா? தினம் ஒரு ஆளுக்காவது இயேசு பற்றி சொல்கிறோமா? நான் ஒரு சுவிசேஷகன், நான் என் எவாஞ்சலிஸ்ட் அப்படி சொல்கிறோமே, தினம் ஒரு ஆளுக்காவது போய் இயேசு பற்றி சொல்கிறோமா? யோசிங்க. ஆண்டவர் முந்தினோர் பிந்தினோர் முந்தினராய் மாறிக்கொண்டிருக்கிறாங்க. உங்களுக்கு முன்னால் வேஷிகளும் மாயக்காரன் பரலோக ராஜ்யத்தில் பிரவேசித்திருவாங்க. ராஜ்யத்தின் புத்தராகிய நீங்களோ புறம்பான இருளிலே தள்ளப்படுவீங்கன்னு இயேசு சொன்ன மாதிரி, இவங்க எல்லாம் ரட்சிக்கப்பட்டு ஆத்மா ஆதாயம் பண்ணி பரலோகத்தில் மகிழ்ச்சியாக போயிடுவாங்க. பரம்பரையாக கிறிஸ்தவனை சர்ச்சுக்குள்ளே சண்டை போட்டுக்கிட்டு அரசியல் பண்ணிக்கிட்டு இருக்கீங்கல்ல, நரகத்தின் அக்னிக்குள்ளே தள்ளப்பட்டு போயிடுவீங்கன்னு இயேசு சொன்ன வார்த்தை ஞாபகத்தில் கொள்ளுங்க. கவனம், கடைசி காலம். இதுக்கு மேலே ஆண்டவர் என்ன பேசணும்னு விரும்புகிறீங்க? இதுக்கு மேலே கர்த்தர் பேசணும்னு விரும்புகிறீங்களா? இவ்வளோ வெளிப்படையாக சாட்சிகளை நிறுத்தி உங்கள்கிட்ட பேச வைக்கிறார். தப்பிக்கொள்ள முடியாது, எனக்கு தெரியாத ஆண்டவர் சொல்ல முடியாது. இன்னும் அரசியல் பண்ணிக்கிட்டு சபையை பாழாக்கி கொண்டு விளையாடாதங்க. நீங்கள் தயவு செய்து இதெல்லாம் உணர்ந்து கொள்ளுங்க. அதனால் இந்த நாட்கள் ஆண்டவர் நம்முடைய கிறிஸ்தவர்களை உணர்வடைய செய்கிற நாட்கள். சபைக்குள்ள உட்காந்துட்டு அரசியல் பண்ணுகிற மனிதர்களை விட ஊழியக்காரங்க, தயவுசெய்து போதகர்கள் சர்ச்சுக்குள்ளே அரசியல் பண்ணாதங்க. இல்லை அரசியல் பண்ணாட்டா எங்களால் ஊழியம் செய்ய முடியாது, எங்களை தூக்கி அடிச்சிருவாங்க. எங்கே தூக்கி அடிப்பாங்க? நரகத்துக்குள்ளே தள்ளிட போகிறாங்க. இன்னொரு சபைக்கு போக சொல்லுவாங்க, அவ்வளோதானே. எங்கே போனாலும் கர்த்தருடைய ஊழியம் தான், போயான்ட்டு போய்கிட்டே இருக்கணும். நீங்கள் இந்த லே பீப்புள் சொல்கிறாங்கன்னு நீங்கள் அவங்க பயந்து நீங்கள் நரகத்துக்குள்ளே போயிடுவீங்க, ஆசீர்வாதத்தை இழந்து போயிடுவீங்க. இங்கே சபையை பாழாக்கிட்டு எப்படி பரலோக ராஜ்யத்தில் போவீங்க? அதை யோசித்து பாருங்கள். மனிதரை எவ்வளோ நாள் பிரியப்படுத்திக்கிட்டே இருப்பீங்க? நீங்கள் தயவுசெய்து இந்த மனிதர்களுக்கு பயப்படாதுங்க. ரட்சிக்கப்படாத குடிகாரனும் துன்மார்க்கனும் சபை பணத்தை சுருட்டுகிறவனும் உங்களை மிரட்டுறான்னு பயப்படாதுங்க. உங்களோட இயேசு இருக்கிறார். நீங்கள் தைரியமாக நிற்கணும், சத்தியத்துக்காக நிற்கணும். நான் வசனத்தின்படி இப்படி தான் அப்படின்னு சொல்லி தைரியமாக நிற்கணும். போதுகிற மிரட்டுறது, ஊழியர்கிற மிரட்டுறது, கர்த்தருடைய நியாயத்தீர்ப்பை வெளிப்படுகிற காலம் வந்து விட்டது. சபையில் அனனியா சப்பீரால் விழுந்து செத்த மாதிரி சாவு வேணுமா அவங்களுக்கு? நீங்கள் மிரட்டுறீங்களா? போதுகர் மாற பிஷப் மாற மிரட்டுறீங்களா? எங்கள் சொல்கிறபடி கேட்டால் தான் ஊழியம் செய்ய முடியும், இல்லாட்டினா உங்களை ஊழியத்தை விட்டு டைசஸை விட்டு அனுப்பிடுவோம் நீ மிரட்டி பார்க்குறீங்களா? அழிஞ்சு போயிடுவீங்க. கர்த்தர்கிட்ட மோதாதங்க. அதனால் இது உங்கள் குடும்ப சொத்து கிடையாது, சர்ச்சுக்குள்ள வந்து விளையாடுவதற்கு. இந்த மாதிரி கண்ணனும் லட்சுமி சாட்சி சொல்லி இயேசு தன்னுடைய வல்லமை வெளிப்படுத்தி கொண்டிருக்கிறார். இன்னும் நிர்விசாரமாக இருப்பீங்களா இவ்வளோ காரியத்தை அறிந்த பிறகும்? அதனால் ஜாக்கிரதை. தேவன் ஆண்டவர் சொல்லிட்டார், என்னுடைய நியாய தீர்ப்பு தேவனுடைய வீட்டிலே வெளிப்படும் காலம் சமீபித்து விட்டது.
நியாயத்தீர்ப்பினை சர்ச்சில் தான் ஆரம்பிக்கும். சர்ச்சில் நிறைய பேர் இது ஒரு ஆட்டம் போட்டவங்களாம் அடங்கி போவாங்க, பேச்சு மூச்சு இல்லாமல் மரணப்படுக்கைக்குள்ளாயிருவாங்க. நீங்கள் கண்கூட பார்ப்பீங்க, இதுவரைக்கும் ஆட்டம் போட்டவங்களாம் அடங்கி போகிறாரு. இதுக்கு மேலே ஆண்டவர் அமைதியாக இருக்க மாட்டார். நியாயத்தீர்ப்பை வெளிப்படுகிற காலம் சமீபித்து விட்டார். சிலர் நீங்கள் செத்து விழுந்துருவீங்க, கவனம். அதனால் இந்த நாட்களில் இவ்வளோ சாட்சி மூலமாக ஆண்டவர் இவ்வளோ பேசுகிறார். லட்சுமின்னு அந்த அம்மா எவ்வளோ ஒரு களங்கமில்லாமல் அவனுடைய அனுபவத்தை சொல்கிறாங்க. இந்த மாதிரி இயேசு எனக்கு எவ்வளோ நிம்மதி, சந்தோஷம். அவர் தாங்க, அவர் 1.5 மணி நேரம் ஜெபிக்கிறாங்க. நீ என்ன கமிட்டி மெம்பர், 10 நிமிடம் கூட முழங்கால் போட்டு நீ ஜெபிக்காத, நீ போதகர்களையும் பிஷப்பை மிரட்டுவியா? நீ தயவுசெய்து அறிந்து கொள்ளுங்க, அழிஞ்சு போயிடாதுங்க. ஆண்டவர் தெளிவாக பேசுகிறார், இந்த சாட்சிகள் மூலமாக பேசுகிறார். இதுக்கு மேலே என்ன ஆண்டவர் உங்கள்கிட்ட பேசணும்? தயவுசெய்து இந்த மனதில் வைத்துக்கொண்டு உங்களை ஒப்பு கொடுத்து உங்களை தாழ்த்தி, ஆண்டவரே என்னை மன்னிச்சிருங்க, பரிசுத்தப்படுத்துங்க, இனி நான் ஒரு உண்மையான கிறிஸ்தவனை வாழுவேன்னு அர்ப்பணிங்க. சரியா? இப்போ ஜெபிக்கலாமா? ஒரு 5 நிமிடம் ஜெப நேரம். இப்போது நீங்கள் நல்லா அறிந்து கொள்ளுங்க, பாவத்திலிருந்து விடுதலை, போதை பழக்கம், இது மாதிரி இந்த விடுதலை வேணுன்றவங்க உங்களை தாழ்த்துவதற்கு அடையாளமாக முழங்கால் படியிட்டு, இயேசுவே என் உள்ளத்தில் நீங்கள் வரணும், எனக்கு இந்த பாவத்திலேருந்து விடுதலை தரணும் அப்படின்னு நீங்கள் கேட்கணும். சரியா? நீங்கள் அப்படியே இருக்கிற இடத்துல அப்படியே முழங்கால் போடுங்க பார்க்கலாம். இயேசுக்கு முன்னால் உங்களை தாழ்த்துவதற்கு அடையாளம். முழங்கால் போடுவது என்பது உங்களை தாழ்த்துவதற்கு அடையாளம். இயேசுவே, நீர் எனக்காக சிலுவையில் மரிச்சிருக்கிறீங்க, உங்கள் இரத்தத்தினால என்னை கழுவுங்க, எனக்கு இந்த பாவத்திலிருந்து விடுதலை கொடுங்க. இந்த மதுபான பழக்கம், போதை வஸ்துகள், சீரியல் பார்க்குறக்கு அடிமை, மணிக்கணக்காக உட்காந்து, அவங்க சொல்கிறாங்க 7 மணிக்கு உட்காந்தா ராத்திரி 10 மணி வரைக்கும் 3 மணி நேரம் 4 மணி நேரம் நீங்கள் அப்படியே உட்காந்து அது மேலே அது உங்களை அடிமையாக்கி விடுகிற சிந்தனையை. அதுலேருந்து நீங்கள் விடுதலை பெறாவிட்டால் உங்களுடைய குடும்பம் பாதிக்கப்படும், உங்களுடைய சரீரம் பாதிக்கப்படும், உங்களுடைய ஆத்மா பாதிக்கப்பட்டு நரகத்துக்குள்ளே போகிற சூழ்நிலை வந்துடும். அதனால் ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுத்து, இந்த அடிமைத்தனத்திலேருந்து எனக்கு விடுதலை கொடுங்க ஆண்டவரே அப்படின்னு கேளுங்க. இருதயத்தில் கை வைத்து, வாலிபர்கள், வாலிப தம்பி, வாலிப மகள் கூட மதுபான பழக்கம், இந்த போதை வஸ்துகள், தவறான ஃப்ரெண்ட்ஷிப், அதிலிருந்தெல்லாம் எனக்கு விடுதலை கொடுங்க, எனக்கு ஒரு புது இருதயம் கொடுங்க, இந்த பாரத்தை மாற்றுங்கன்னு கேளுங்க. 2வது, வியாதி உள்ளவங்க, வியாதி உள்ள இடத்துல கை வைங்க. பாருங்கள், எத்தனை வருஷம் காது பிரச்சனை, ஆண்டவர் மாற்றி காதை தெளிவாக கேட்க வச்சுட்டார். தலையில் இந்த கட்டிங்க, டியூமர், பிரெயினில் இருந்ததை மறைய பண்ணிட்டார் ஆண்டவர். எவ்வளோ பெரிய அற்புதம் பார்த்தீங்களா? ஆண்டவர்கிட்ட நீங்கள் தலையில் உங்களுக்கு கட்டி, தலையில் கை வைத்து ஜெபம் பண்ணுங்க. கண்ணில் பிரச்சனை, கண்ணில் கை வைத்து ஜெபிங்க. எந்த இடத்துல கட்டி இருக்குது, வலி, வேதனை இருக்குது, கை வைங்க. உங்கள் வீட்டில் யாராவது வியாதிப்பட்டிருந்தால் அவங்க மேலே நீங்கள் கை வைங்க. குழந்தைகள் மேலே நீங்கள் கை வைங்க. பெரியவங்க வியாதிப்பட்டிருந்தால் குழந்தைகள் கூட கை வைத்து ஜெபிச்சிங்கன்னா இயேசு உடனே அற்புதம் செய்வார். அப்போ கண்ணை மூடி ஒரு 5 நிமிஷம் தான் டைம் தர்றேன், நீங்கள் தான் ஜெபிக்கணும். இயேசுவே, நான் உங்கள் விசுவாசிக்கிறேன், இயேசுவே நீங்கள் எனக்கு அற்புதம் செய்யுங்க, இயேசுவே எங்கள் வீட்டில் நீங்கள் வந்திருக்கிறீங்க, ஸ்தோத்திரம், இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் சுகம் உண்டாகட்டும், இயேசுவின் நாமத்தில் விடுதலை. கண்ணனுக்கு கட்டியை மறைய பண்ணினீங்களே, எனக்கும் இந்த கட்டியை மறைய பண்ணுங்க, என் சிறுநீரகத்தை தொடுங்க ஆண்டவரே, என் கண்களை தொடுங்க, என் எலும்புகள் நரம்புகளை தொடுங்க, என் குழந்தைக்கு சுகம் கொடுங்க. ஜெபம் பண்ணுங்க. குழந்தை நோயினால் பாதிக்கப்பட்டு அப்படியே நார்மல் சைல்டாக இல்லை அப்படி சொன்ன தலையில் பெற்றோர் கை வைங்க. இயேசுவின் நாமத்தில் என் குழந்தையினுடைய மூளை பகுதியை தொடுங்க, குழந்தை நார்மல் ஆகணும். ஜெபம் பண்ணுங்க, விசுவாசிங்க, சோர்ந்து போகாதங்க, விசுவாசத்தோடு ஜெபம் பண்ணுங்க. இப்போ நீங்களே ஜெபிங்க. இயேசுவே என்னை தொடும், இயேசுவே விடுதலை தாரும், இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் சுகம் உண்டாகட்டும். அவ்வளோதான். ஜெபம் பண்ணுங்க, கருத்தாக ஜெபம் பண்ணுங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இந்த பில்லி சொன்னிய கிரியைகளெல்லாம் அழிந்து போகட்டும். இந்த மந்திர வல்லமைகள் இயேசுவின் நாமத்தில் எரிந்து போகட்டும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இந்த பிசாசின் கிரியில் இந்த விடுதலை உண்டாகட்டும். அப்படி சொல்லுங்க போகிறோம். இயேசு கிறிஸ்துன்ற பெயரை சொல்லுங்க போகிறோம். உங்கள் வீட்டுக்குள்ள அற்புதம் நடக்க ஆரம்பித்து விட்டார், விடுதலை உண்டாக ஆரம்பித்து விட்டார், சுகம் உண்டாக ஆரம்பித்து விட்டார், சரீரத்தில் இந்த கட்டிகள் மறைய ஆரம்பித்து விட்டார், கேன்சர் கட்டிகள் மறைகிறது, அந்த டியூமர்கள், தலையில் இருக்கிற டியூமர் மறைகிறது, கழுத்தில் இருக்கிற தைராய்டு கட்டிகள் மறைகிறது இயேசுவின் நாமத்தில். இப்பொழுது கட்டிகள் மறைகிறது இயேசுவின் நாமத்தில். உங்களுடைய ஜெபம் கேட்கப்படுகிறது. உங்களுடைய ஜெபம் கேட்க நீங்கள் தான், உங்கள் ஜெபம் தான். உங்கள் ஜெபத்தை கேட்டு ஆண்டவர் விடுதலை தந்து கொண்டு இருக்கிறார். நீங்கள் ஜெபிக்கிறீங்க, கட்டி மறைகிறது இயேசுவின் நாமத்தில். இயேசுவின் நாமத்தில்
சுகந்தி. ஆண்டவர் உங்களுடைய ஜெபத்தை கேட்டார், கட்டி மறைந்து போகிறது. இயேசுவுக்கு நன்றி சொல்லுங்க. வளர்மதி, ஆண்டவர் தொட்டு விட்டார். அந்த கட்டியை குறித்து பயப்படுறீங்கல்ல, அது மறைந்து போனது இயேசுவின் நாமத்தின். விடுதலை பெற்றுட்டீங்க. இயேசுவுக்கு நன்றி சொல்லுங்க, நன்றி சொல்லுங்க. மனதார ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணி துதிக்க ஆரம்பிங்க. இயேசுவே, எனக்கு கொடுத்த விடுதலைக்காக நன்றி, சுகத்திற்காக உமக்கு நன்றி. பால் பாண்டியன் ஆண்டவருடைய கரங்களை தொடுகிறது. இயேசுவே, நீங்க உண்மையான கடவுளா இருந்தா எனக்கும் ஒரு அற்புதம் செய்யுங்கன்னு ஜெபிக்கிறீங்கல்ல, ஆண்டவருடைய வல்லமை தொடுகிறது, கட்டி மறைகிறது, அந்த பலவீன வலிகள் மறைகிறது. இயேசுவின் நாமத்தில் விடுதலை பெற்றுக்கொள்ளுகிறீங்க. இயேசுவுக்கு நன்றி என்ற ஆண்டவரை மகிமைப்படுத்துங்க. ஹல்லேலூயா. மகிமை, ஆராதனா, ஆராதனா. இயேசுடைய வல்லமை உன்னை தொடுகிறது மகளே. ஆராதனா. Jesus, the hand of Jesus is touching you and healing you right now in the name of Jesus. Hallelujah. ஆண்டவர் இயேசுவுக்கு ஸ்தோத்திரம் சொல்லுங்க இப்பொழுது. இயேசுவே ஸ்தோத்திரம், எனக்கு கொடுக்கிற விடுதலை சுகத்திற்காக உமக்கு ஸ்தோத்திரம் சொல்லுங்க. ஆண்டவருடைய கரம் தொட்டு விடுதலை கொடுத்து கொண்டு இருக்கிறாரு. தேங்க்யூ லார்ட். நிறைய பேருக்கு விடுதலை, இன்றைக்கு சுகம். இயேசுவே தொடும், இயேசுவே விடுதலை தாரும் என்று ஜெபிக்க உங்களுக்கு விடுதலை வந்து கொண்டே இருக்கிறாரு. ஹல்லேலூயா. பிரேம் குமார், இயேசு உங்களை தொட்டு குணமாக்குகிறார். உங்களுடைய சரீரத்தில் உள்ள அந்த நரம்பு எலும்புகள் பாதிப்புகள் மறைந்து பூரண சுகம் எலும்புகளிலும் நரம்புகளிலும் உண்டாகிறது. இயேசுவுக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரை மகிமைப்படுத்துங்க, பயப்படாருங்க. இயேசுவே ஸ்தோத்திரம், இயேசுவே என்னை தொடும், இயேசுவே எனக்கும் சுகம் கொடுங்க, விடுதலை கொடுங்கன்னு ஜெபிங்க. பழனி என்கிற ஒரு ஐயா ஜெபிக்கிறீங்க. ஆண்டவருடைய கரம் உங்களை தொடுகிறது ஐயா. உங்களுடைய கண்ணீரோடு நீங்கள் ஜெபிக்கிற ஜெபத்தை இயேசு கேட்டு உங்களுக்கு விடுதலை தருகிறார். ஒரு மரணக்கட்டு வியாதி, மரண பயம், அது கட்டு அவிழ்க்கப்படுகிறாரு. இயேசுவின் நாமத்தில் உங்களுக்கு விடுதலை. இயேசுவுக்கு ஸ்தோத்திரம் என்று ஆண்டவரை இப்பொழுது மகிமைப்படுத்துங்க. ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க. பாத்திமா, இயேசு உங்களுடைய ஜெபத்தை கேட்டு உங்களை தொடுகிறார். இன்றைக்கு இப்பொழுது உங்களுக்கு விடுதலை உண்டாகிறது. இயேசுவின் நாமத்தில் விடுதலை. பிசாசினால் உண்டாகிற போராட்டம், இந்த மரண போராட்டம் விலகுகிறது, பயம் விலகுகிறது இயேசுவின் நாமத்தில். சரீரத்தில் உள்ள கட்டுகள் எல்லாம் அறுக்கப்பட்டு விடுதலை வருகிறது. இயேசுவுக்கு ஸ்தோத்திரம் சொல்லுங்க. ஆண்டவர் அநேகரை தொட்டு இன்னைக்கு விடுதலை செய்கிறதை நான் பார்க்கிறேன். இயேசுவுக்கு நன்றி சொல்லுங்க. இயேசுவே ஸ்தோத்திரம், என்னை தொடுகிறதற்காய் ஸ்தோத்திரம், விடுதலை தருகிறதற்காய் ஸ்தோத்திரம் சொல்லுங்க. ஏசப்பா, இனி நான் மற்றவர்களுக்காக ஜெபம் பண்ணுவேன், நானும் மற்றவர்களுக்காக ஜெபம் பண்ணுவேன், தேசத்துக்காக ஜெபிப்பேன், எனக்கு விடுதலை தாங்க. என்னை ஜெபிக்க உங்களுக்கு விடுதலை உண்டாகி கொண்டு இருக்கிறது. ஆண்டவருக்கு நன்றி, ஆண்டவருக்கு நன்றி, ஆண்டவருக்கு நன்றி. இனி இந்த சபையில் போய் அரசியல் பண்ணுவது, அதிகாரம் பண்ணுவது, ஆண்டவரை துன்மார்க்கமாய் நடப்பது, இந்த பாவம் எனக்கு வேண்டாம், எனக்கு விடுதலை கொடுங்கன்னு ஜெபிக்கிறீங்க. ஆண்டவர் அப்படிப்பட்ட சிலரை தொடுகிறார். உங்களுக்கு விடுதலை இயேசுவின் நாமத்தில் உங்களுக்கு விடுதலை உண்டாகிறது. இயேசுவுக்கு நன்றி சொல்லுங்க. ஜெயக்குமார், உங்களுக்கு தான் அந்த விடுதலை. ஆண்டவர் பாவங்களை மன்னித்து உங்களுக்கு விடுதலை தருகிறார், சுகம் தருகிறார். இனி அந்த மாதிரி பாவத்தை செய்யாதீர்கள் என்று கர்த்தர் உங்களுக்கு ஆலோசனை சொல்லுகிறார். அதிக கேடானது வந்துவிடும். இயேசுவின் நாமத்தில் உங்களுக்கு விடுதலை. இயேசுவுக்கு நன்றி. ஆண்டவர் அநேகரை தொட்டு கொடுக்கிற விடுதலைக்காய் நன்றி. தகப்பனே, உமக்கு நன்றி, உமக்கு நன்றி, உமக்கு ஸ்தோத்திரம். நல்ல ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஹல்லேலூயா. உமக்கு நன்றி. தேங்க்யூ லார்ட். உமக்கு நன்றி, உமக்கு நன்றி, உமக்கு நன்றி. தேங்க்யூ லார்ட். பெஞ்சமின், ஆண்டவருடைய கரம் உங்களை தொடுகிறது. பெஞ்சமின், உங்களுடைய தலை பகுதிக்குள்ளும் வலியோடு வேதனையோடு கஷ்டப்படுறீங்க. ஒரு குடைச்சல் தலைக்குள்ளே காணப்படுகிறாரு. தலைக்குள்ளே கட்டி வந்து விட்டதோ என்று பயம் உங்களுக்கு. அது கட்டி அல்ல, அது ஒரு பொல்லாத ஆவியினுடைய கிரியை. நீங்கள் உங்களுடைய வழிகளை இயேசுக்கு ஒப்பு கொடுங்க. இயேசுவின் நாமத்தில் எனக்கு உங்களுக்கு விடுதலை. அந்த பிசாசின் கட்டு அறுக்கப்படுகிறது. தடைக்குள்ளே வருகிற குடைச்சல் மறைகிறாரு. இனி ஆண்டவருக்கு பிரியமாய் வாழ உங்களை அர்ப்பணித்துக் கொள்ளுங்க. பெஞ்சமின், இயேசுவின் நாமத்தில் உங்களுக்கு விடுதலை. இயேசுவுக்கு நன்றி. அப்படியே ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஹல்லேலூயா. உமக்கு நன்றி, உமக்கு நன்றி, உமக்கு நன்றி. தகப்பனே, உமக்கு நன்றி அப்பா, உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. ராணி எஸ்தர் ராணி, உடைய மொழிபெயர் எஸ்தர் ராணி. ஆனால் எஸ்தர்னி கூப்பிடுவதை விட ராணின்னு தான் எல்லாரும் கூப்பிடுறாங்க. ஆண்டவுடைய கரம் உங்களை தொடுகிறது. எஸ்தர் ராணி, ஆண்டவுடைய வல்லமை உங்களுடைய ஸ்பைனல் கார்டு, முதுகு எலும்பில் இருக்கிற வலியை மாற்றுகிறாரு. உங்களுடைய ஜெபம் கேட்கப்பட்டது. உங்களை தாழ்த்தி ஜெபித்ததுனால இயேசு குணமாக்கி விட்டார். இயேசுவுக்கு நன்றி சொல்லுங்க. தகப்பனே, உமக்கு நன்றி. ஆண்டவரே, இந்த பிள்ளைகள் யாரிடத்துல போவாங்கப்பா?
ஆண்டவரே, ஒவ்வொரு வீடுகளில் இத்தனை பிரச்சனை, வியாதி, வேதனை, பாவ, கஷ்டம். நீங்கள் தானே அவங்களுக்காக சிலுவை சுமந்தீங்க. நீங்கள் தானே சிலுவையில் அவங்களுக்காக ரத்தம் சிந்தினீங்க. உங்கள் வல்லமையினால் நீங்கள் தொட்டீங்க. அதற்காய் நன்றி. சுகமாக்கிட்டீங்க, நன்றி. விடுதலை கொடுத்துட்டீங்க. உங்களுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம். உமக்கே மகிமை செலுத்துகிறோம். எல்லாரும் சொல்லுங்கள், இயேசுவே ஸ்தோத்திரம், இயேசுவே ஸ்தோத்திரம், இயேசுவே நன்றி. கொடுத்த விடுதலைக்காக, சுகம், ஆசீர்வாதத்திற்காய் நன்றி. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமேன், ஆமேன். உட்காருவோம்.